தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. வரும் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையம் ஆயத்தம். வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் பெயரை சேர்க்க விண்ணப்பித்த விவகாரம். கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் விடுபட்ட நிலையில் தீவிர பரிசீலனைக்கு பிறகு 20 லட்சம் பெயர்கள் மீண்டும் சேர்ப்பு. தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களை இன்று டெல்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் ராகுல் காந்தி. திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாக கூறப்படும் நிலையில் புதிய நிர்வாகிகளின் கருத்துக்கள் கேட்க வாய்ப்பு. திமுகவுடன் கூட்டணி இழுபறி எதுவும் இல்லை என்று டெல்லி செல்லும் முன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை திட்டவட்டம். திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு கவலை ஏன் எனவும் கேள்வி. பேசிட்டு இருக்கோம். இழுபறின்ற வார்த்தை வேண்டாம். இழுபறிக்கு எங்க வேலை இருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக கூட்டணி பத்தியும் காங்கிரஸ் கூட்டணி பத்தியும் என்ன கவலை இருக்கு? அவர் இருக்கிற இடத்துல அவர் கட்சியை விட்டுறாம பத்திரமா பாத்துக்க சொல்லுங்க. ஆக்டோபஸ் மாதிரியான பாஜக அதிமுகவை முக்கால்வாசி விழுங்கிவிட்டதாக காங்கிரஸ் விமர்சனம். இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கும் அதிமுகவை காப்பாற்றிவிட்டால் அதுவே பெரிய விஷயம் என்று இபிஎஸ்க்கு செல்வபெருந்தகை அட்வைஸ். ஏன்னா ஏற்கனவே பாஜக ஆக்டோபஸ் மாதிரி எல்லா கட்சியும் விழுங்கி இருக்கு. இப்ப அடுத்ததா விழுங்க போறதுக்கு தயாரா இருக்கிறது அதிமுக. அதிமுகவை முக்காவாசி விழுங்காச்சு. இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கு. அதை விட்டுறாம அவர் பாதுகாப்பா அவர் கட்சியை காப்பாத்திட்டா அதுவே பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் திட்டவட்டம். காங்கிரஸில் இருக்கும் சிலர் உயிரை வாங்குவதாக பேச்சு. இப்போ காங்கிரஸில் ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இருந்துச்சு. இப்போ வர முடியுதா? சொன்னா அப்புறம் கோச்சுக்கிறா. கூட்டணி இருக்கா? ஒருத்தர் 2 பேர் இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு போறா. இருந்துட்டு நம்ம வேணாம்னு சொல்லலை. அது தலைவர் இஷ்டம். கூட்டணி அவரை வச்சுக்கலாம். தமிழ்நாட்டிற்கு அதிக பலன் தரும் மத்திய பட்ஜெட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முறையாக படிக்கவில்லை என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பேட்டி. மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் தமிழகத்திற்கு ஒதுக்கியதை விட பாஜக ஆட்சியில் 300% கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டதாக விளக்கம். தவிக மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் இன்று திடீர் ஆலோசனை. வேட்பாளர்கள் தேர்வு குறித்து ஜூம் மீட்டிங் மூலம் ஆலோசிக்க வாய்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று வாபஸ் பெறப்படுகிறது விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கு. மறு தணிக்கைக்கு அனுப்பியதால் வழக்கை வாபஸ் பெறுவதாக கடிதமளித்த நிலையில் முதலாவதாக விசாரணை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பாக தேமுதிக கூட்டணி அறிவிப்பு வெளியாகும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மீண்டும் பேச்சு. Get ready for election anytime. அந்த அறிவிப்புகள் வரும். அதற்கு முன்னாடி நிச்சயம் நீங்க விரும்பிய ஒரு கூட்டணியை இதே தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை அழைத்து உங்கள் அனைவரையும் அழைத்து நிச்சயமாக நாம் மிக பிரம்மாண்டமாக அதை அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல பெருமைப்படுகிறேன். வீடு புகுந்து பத்திரிகையாளர்களை அடிக்க வேண்டிய சூழல் வரும். பிரேமலதா விஜயகாந்தை மேடையில் வைத்துக் கொண்டு தேமுதிக நிர்வாகி பகிரங்க மிரட்டல். கட்சி வருஷம் 3 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். அண்ணனுக்கு தெரியும். அண்ணன் கூட ஜெயிலில் இருந்திருக்கேன். பசங்களுடைய பத்திரிக்கையாளர் அடிச்சு தான் போனோம். மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப கோபம் வருது, சரியில்லை, நல்லா இல்லை. நாளைக்கு வீடு பூந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கண்டிப்பாக சொல்கிறேன், நடக்கும். பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து கேசவ விநாயகம் விடுவிப்பு. RSS அமைப்பில் கேசவ விநாயகத்திற்கு புதிய பதவி வழங்கப்பட்டதாக தகவல். RSS அமைப்பில் மாற்றம் என்பது இயல்பானது. பாஜக மாநில அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டது குறித்து கேசவ விநாயகம் கருத்து.
காரணம் இல்லை, RSSனுடைய பிரச்சாரக்கு நான் ஒரு காரணம் இல்லை, இதில் நேச்சுரல் சார். பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சியில் இருந்து தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் மாமியார் லீமா ரோஸ் மார்டின் விலகல். சில கசப்பான அனுபவங்கள் காரணமாக கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. ஆவி நிறுவனத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்த விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு ஜாமீன் நிபந்தனைகளில் தளர்வுகள் வழங்க மறுப்பு. தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்த பிறகுதான் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். செல்வ பெருந்தகைக்கு கண்டனம் தெரிவித்த பதிவை டெலீட் செய்த விசிக எம்எல்ஏ SS பாலாஜி. எந்த நிலையிலும் திருமாவளவன் நிலைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கவில்லை என்று செல்வ பெருந்தகை அலைபேசியில் விளக்கமளித்ததாக புதிய பதிவு. நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திரயான் 4 லேண்டர் தரையிறங்கும் இடம் தேர்வு. நிலவின் மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு திரும்பும் நோக்கில் செயல்படுத்தப்படும் சந்திரயான் 4 திட்டம் குறித்து இஸ்ரோ அப்டேட். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினிக்கு விருந்து. திரௌபதி முர்மு அளித்த விருந்தில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அதிகாரப்பூர்வமாக வெளியாகாத முன்னாள் ராணுவ தளபதி நரவணே புத்தகத்தின் பிரதிகள் சமூக வலைதளங்களில் வெளியானது எப்படி? நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராக ராகுல் காந்தி புயலை கிளப்ப உதவிய புத்தகம் கசிந்தது தொடர்பாக டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாருக்கு திடீர் நெஞ்சுவலி, மூச்சு திணறல். புனே மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பிறகு உடல்நிலை சீராக உள்ளதாக தகவல். கோவை மாவட்டம் சூலூரில் பரோட்டாவுக்கு கூடுதல் குருமா கேட்ட பட்டியலின இளைஞரை கொலை செய்த வழக்கு. பரோட்டா மாஸ்டர் விடுவிக்கப்பட்ட நிலையில் ஹோட்டல் உரிமையாளர் உட்பட 2 ஆயுள் தண்டனை. தவறான மதிப்பீட்டு சான்று தாக்கல் செய்ததாக கூறி 25 ஆண்டுகள் வாங்கிய ஊதியம் 74 லட்சம் ரூபாயை திருப்பி செலுத்தும்படி அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியருக்கு எதிரான உத்தரவு ரத்து. ஆசிரியருக்கு வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள 12 மாத சம்பளத்தையும் 12 வாரத்திற்குள் வழங்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கனடாவில் பறந்து காணப்படும் ஏரி முற்றிலும் உறைந்தது. பனியால் மூடப்பட்ட பாலைவனம் போல காட்சியளிப்பு. ஜார்ஜியாவில் சிறிய ரக விமானம் பரபரப்பான சாலையின் நடுவே தரையிறங்கிய அதிர்ச்சி. காரின் மீது பலமாக மோதி விபத்துக்குள்ளானதில் வாகன ஓட்டி உயிர் பிழைத்த அதிசயம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் மலைக்குன்றின் மீது பூத்து குலுங்கும் மலர்கள். 50,000 வண்ண மலர்கள் பூத்து குலுங்குவதால் அதிக அளவில் பயணிகள் வருகை. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் விளையாட பாகிஸ்தான் சம்மதம். இந்தியாவுடனான போட்டியை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் பல்டி அடித்த பாகிஸ்தான். BCCIயின் வருடாந்திர ஒப்பந்தத்தின்படி முன்னணி வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலியின் சம்பளம் குறைப்பு. A+ சம்பள பிரிவில் இருந்து B பிரிவுக்கு தரமிறக்கப்பட்டதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளின் போது மைதானத்தில் விசிலுக்கு தடை. ஏற்கனவே விசிலுக்கு தடை இருப்பதை சுட்டிக்காட்டி விமர்சனங்களுக்கு ICC பதிலடி. தூய கன்னி மரியாளை போற்றும் பாரம்பரிய விழாவை கொண்டாடி தீர்த்த பெருமக்கள். வீதிகள் எங்கும் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை கண்டு பொதுமக்கள் உற்சாகம். ரஃபா எல்லை வழியாக கான் யூனிஸ் நகரை வந்தடைந்த பாலஸ்தீன மக்கள்.
போரின் போது பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தாயகம் திரும்பியதும் உறவினர்கள் கட்டியணைத்து கண்ணீர் வடித்த நிகழ்ச்சி. عارفيهم عنهم. أنا في أحمد نافذة. زهقت من مصر؟ بس كثير